ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவிய பத்தி தான் பார்க்க போறோம். ஜெயம் ரவி சொல்லியிருக்காங்க, "நான் பாடகி கெனிசாவ வந்து நான் என்னுடைய துணைவியாக்க போறேன்" அப்படின்னு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. இத எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய Instagram பேஜ்ல வந்து ஒரு 5 பேஜுக்கு வந்து ஒரு லெட்டர் மூலமா நம்மளுக்கு தகவல் தந்திருக்காங்க. அதுல என்னதெல்லாம் எழுதியிருக்காங்க, அந்த 5 பேஜுக்கு எழுதுற அளவுக்கு அதுல என்னதான் இருந்துச்சு? எதனால திடீர்னு கெனிசாவ என்னுடைய துணைவியா ஆக்கப் போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பத்தி தான் முழுமையா நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு, நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல நடந்த சம்பவத்துல இருந்து இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். என்னுடைய பாடகி கெனிஷாவும், ஜெயம் ரவி வந்து இப்ப ரீசென்ட்டா ஒரு திருமண அழைப்பு வீட்டுக்கு போயிருந்தாங்க. சரியா? அப்போ அவங்க போனாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒரே மாதிரி காம்போ ட்ரெஸ் போட்டுட்டு போயிருந்தாங்க. சரியா? இது வந்து சமூக வலைதளங்கள்லயும், மக்கள் மத்தியிலயும் அந்த அளவுக்கு பரவலா பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. இது குறித்து நம்ம ஜெயம் ரவியோட முதல் மனைவி ஆர்த்தி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல வந்து ஜெயம் ரவிய பத்தி கொஞ்சம் சென்டிமென்ட்டா வந்து பேசி போட்டிருந்தாங்க. அதுல என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்டா பார்க்கலாம். அதாவது ஜெயம் ரவி வந்து நான் வந்து உங்களுக்காக இருப்பேன். எப்பவுமே இருப்பேன். நம்மளுக்கு குழந்தைங்க இருக்குது. நீங்க வேணும். அப்படி சொல்லிக்கிட்டு நெறைய சென்டிமென்ட்டா வந்து அந்த கடிதம் மூலமா தெரிவிச்சிருந்தாங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு சம்பவம் போயிட்டுருந்து. அடுத்ததா இதுக்கு பதிலா நம்ம பாடகி கெடிஷா அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஒரு சின்னதா வந்து இதுக்கு எதிர்ப்பா வந்து சொல்லியிருந்தாங்க. சரியா? சரி, இதெல்லாம் போக மாற மாற சண்டை தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்கும்போது, திடீர்னு இன்னைக்கு ஜெயம் ரவி அவங்க வந்து 5 பேஜிக்கு வந்து அவங்களுடைய கதைய வந்து சொல்றாங்க. நான் அது சொன்னது மட்டும் இல்லாம, நான் கெடிஜாவ வந்து என்னுடைய துணைவியா ஏத்துக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இத பார்க்கும்போது எனக்கு ஷாக் ஆச்சு. பட் உங்களுக்கும் ஷாக் ஆயிருக்கும். அப்படி அந்த 5 பேஜ்ல என்னதான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நான் படிச்சேன். அத உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி தரேன். சரியா? முதல்ல ஜெயம் ரவியும், ஆர்த்தியும் எப்படி பிரிஞ்சாங்க? அவங்களுக்கு எப்படி சண்டை ஏற்பட்டுச்சு? அத வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவிக்கும், ஆர்த்திக்கும் வந்து சும்மா எப்பவும் பார்த்தாலும் சண்டை வந்து ஏற்படுமாம். சரியா? அதாவது ஆர்த்தியோட மைண்ட் செட் அவங்க ஆர்த்திகியோட அம்மாவும், ஆர்த்தியும் அவங்க வந்து எப்படி ஜெயம் ரவிய வந்து கொடுமைப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஜெயம் ரவிட்ட இருக்க சொத்த எல்லாத்தையுமே ஆர்த்தி கண்ட்ரோல்ல கொண்டு வந்துரணும். கொண்டு வந்துகிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜெயம் ரவிய முழுக்க முழுக்க கடனாளியா ஆக்கணும். அந்த ஒரு குறிக்கோள் அவங்களுக்கு இருந்திருக்காம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜெயம் ரவிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அமைதியா இருப்போம்னு சொல்லிட்டு மௌனம் காத்துட்டு இருந்தாங்களாம். அடுத்ததாட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சாம். என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவியோட பையனுக்கு வந்து போற கார்ல வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. சரியா? கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்த்திக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும் வந்து தெரியுமாம். அப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து ஜெயம் ரவிகிட்ட தகவல் குடுக்கலையாம். என்ன தகவல் சொல்லாம இது எப்படி ஜெயம் ரவிக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3வது மனுஷன் சொல்லி தான் இது வந்து தெரிஞ்சுதாம். அதுவும் எப்படின்னா, கார் வந்து ஜெயம் ரவி பேர்ல இருந்ததுனால. அந்த கார் வந்து ரிப்பேர் ஆகுறதுக்கு கையெழுத்து வேணும்ல. அப்ப ஜெயம் ரவிட்ட வந்து சைன் வாங்க வரும்போது, இந்த மாதிரி உங்க இந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. உங்க பையன் அதுல இருந்திருக்காங்க. ஆ 1 மாசம் ஆச்சு இது நடந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சம்பவங்கள் வந்து அவங்களுக்குள்ள நடந்திருக்குது. சரி, அடுத்ததா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு நான் வந்து ஒரு தங்க முட்டை அணியும் பார்த்து எனக்கு என்னுடைய பணம் மட்டும் தான் உங்களுக்கு வேணும். நான் தேவையில்ல அப்படின்னு வந்து பேசிக்கிட்டாங்க. சரியா? சரி, இதெல்லாம் பார்த்த ஜெயம் ரவி என்ன பண்றாங்க அடுத்த கட்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வீட்ட விட்டு இறங்கி வராங்க. அப்ப வீட்ட விட்டு வரும்போது ரூ. 1 கூட அவங்க கையில இல்லையாம். சரி, போடுற செருப்பு கூட இல்லாம, துணி கொண்டு வராம வந்து நின்றுருக்காங்க. அந்த டைம்ல கெனிஷா அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். சரியா? கெனிஷா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்றாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு, ஜெயம் ரவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கெனிஷா கிட்ட இதெல்லாம் இந்த மாதிரி வீட்ல சம்பவம் நடந்துச்சு. இதுன்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனைகள சொல்லியிருக்காங்க கெனிஷா கிட்ட. அப்ப கெனிஷா என்ன பண்றாங்க, சொன்னாங்களாம். "சரி, ஓகே, கூல். நீங்க விடுங்க. நான் பார்த்துக்கிடுறேன்." அப்படின்னு வந்து விட்டுட்டாங்க. சொன்னாங்களாம். சரியா? அடுத்ததாட்டு ஜெயம் ரவி ஃபுல்லா மைண்ட் பிரஷர்ல இருந்திருக்காங்க. அப்போ கெனிஷாவுடைய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த
ஆன்மீகம். சரியா? ஆன்மீகம்னா தியானம். தியானம் பண்றது, அப்புறம் மன அழுத்தத்த குறைக்கிறது. இந்த மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி சைட்ல பண்ணுவாங்க போல. சரியா? பாடகியா இருந்தும் இதையும் பண்ணுவாங்களாம். அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஃபுல்லா ஜெயம் ரவிக்கு வந்து நீங்க அமைதியா இருங்க, தியானம் பண்ணுங்க, எல்லாம் சரியாகும், சரியாகும் சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொரு செயல்கள வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் ஜெயம் ரவி அதுலருந்து மீண்டு வந்ததாட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன். எனக்கு கெனிஷா வந்து நெறைய பேத்துக்கிட்ட வந்து அறிமுகம் பண்ணாங்க. எனக்கு அவங்க தான் எல்லாமே. அவங்க தான் வந்து என்னுடைய லைஃப்லயே வந்து இது பண்ணாங்க. உடைஞ்சு கிடந்த இதயத்த வந்து மறுபடியும் ஒட்ட வச்சாங்க. அந்த மாதிரி வந்து ஜெயம் ரவி பேசியிருந்தாங்க. சரியா? அடுத்ததாட்டு அவங்களுடைய விவகாரத்த பத்தி. சரியா? அது வந்து என்னலாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட. அதாவது எல்லா விஷயமும் நான் வந்து உங்கள்ட்ட சொல்றேன். எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் எல்லாருமே என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு மேல தப்பு இருக்குன்னு நெனைக்க மாட்றீங்க. என் மேல தப்பு இருக்குதுன்னு நெனைக்கிறீங்க. நான் மௌனமா இருக்கிறதுனால ஃபுல்லா ஜெயம் ரவி மேல தப்பு இருக்குதுன்னு நீங்க நெனைக்கிறீங்க. பட் எனக்கு தெரியும் யாருக்கு மேல தப்பு இருக்குதுன்னு. நான் வந்து இந்த கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்குது. கண்டிப்பா நீதிபதி வந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு தருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் யாருக்கு மேல தப்பு இருக்குன்ட்டு. என் மேல தப்பு கிடையாது. ஃபுல்லா அங்க தான் தப்பு இருக்குது. என்னுடைய குழந்தைகள கூட நான் பார்த்துக்கிடுறேன். குழந்தைய வச்சு சென்டிமென்ட்டா இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி வந்து சொல்றாங்க. நீங்க என்ன நெனச்சுட்டு போங்க. பட் நான் வந்து எல்லாமே உங்கள்ட்ட எதுவுமே ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து ஜெயம் ரவி அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எல்லாமே ஓப்பனா அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லார்ட்டயுமே சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ வந்து நம்ம ஜெயம் ரவி எல்லாமே ஓப்பனா சொன்னது மாதிரி, கெனிஷாவ நான் என்னுடைய துணைவியா ஏத்துக்க போறேன். முன்னாடி என்னுடைய தோழியா தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க என் கூட இருக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைதி எல்லாமே கிடைக்குது. என்ன நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, கெனிஷா வந்து நான் என்னுடைய துணைவியா இது பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபேமிலி விஷயத்துல யாருக்கு மேல தப்பு, யாருக்கு மேல கரெக்ட்ன்னு சொல்ல முடியாது. ஒண்ணுல ஜெயம் ரவி மேல தப்பு இருக்கலாம். இல்லன்னா ஆர்த்தி மேல தப்பு இருக்கலாம். இல்லன்னா கெனிஷா மேல தப்பு இருக்கலாம். யாருக்கு மேல தப்பு இருக்கலாம். சரியா? யாரு தப்பு பண்ணாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இது கோர்ட் தான் வந்து தீர்ப்பு கொடுக்க முடியும். சரியா? பட் ஒரு சிலர் வந்து சொல்றாங்க, ஆர்த்தி சொல்றது வந்து கரெக்ட்டு. அவங்க உண்மைதான் பேசுவாங்க அப்படின்னு. இன்னும் சிலர் சொல்றாங்க, ஜெயம் ரவி வந்து பேசுறது கரெக்ட்டு. அவங்க உண்மைதான் பேசுவாங்க. அப்படின்னு வந்து ஃபுல்லா வந்து ஒரு ரொட்டேஷன்ல வந்துட்டு இருக்குது. இதுல இவங்களுடைய ஃபேமிலி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது நீதிபதி, கோர்ட் என்ன தீர்ப்பு குடுக்குறாங்களோ, அதன் அடிப்படையில தான் யார் உண்மை, யார் பொய் சொல்றாங்கன்னு தெரியும். மத்தபடி நம்மளே ஒண்ணு, இது அவங்க பொய் சொல்றாங்க, இவங்க பொய் சொல்றாங்க, இப்படி ஜெயம் ரவி பண்ணிட்டாங்களே, கெனிஷாவ இது பண்ணிட்டாங்களே, அப்போ ஆர்த்தியும் ஜெயம் ரவி பிரிஞ்சதுக்கு காரணம் கெனிஷா தான். கெனிஷா வந்ததுனால தான் ஜெயம் ரவி வந்து ஆர்த்திய வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட்டிவா நம்ம வந்து உருவாக்காம, மொத்தத்திலே இவங்களோட ஃபேமிலி விஷயம். இவங்களுடைய கேஸ் வந்து கோர்ட்ல போயிட்டுருக்குது. அவங்க தீர்ப்பு சொன்ன பிறகு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அ பட் இப்போ ஜெயம் ரவி வந்து கெனிஷாவ கல்யாணம் பண்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. இனி இது அடுத்த கட்டமா எத நோக்கி போக போகுது? அத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ ஜெயம் ரவியும் கெனிஷா குறித்து இந்த வீடியோ பார்க்குற நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல யார உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கெனிஷாவ பிடிக்குமா? ஜெயம் ரவி பிடிக்குமா? ஆர்த்திய பிடிக்குமா? அவங்க யார பிடிக்கும்னு கமெண்ட்ல தெரிவிங்க. நான் கண்டிப்பா கமெண்ட்ட பார்ப்பேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.